ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ரெசிபிங்க. சூப்பராக இருக்கும். நம்ம கோவக்காயை வச்சு பொரியல் செஞ்சுருப்போம், இல்லைன்னா குழம்பு வச்சுருப்போம். இந்த மாதிரி கோவக்காய் சாதமாக செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான கோவக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ஆந்திராவில் ரொம்பவே ஸ்பெஷல். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் சாதம் செய்யறதுக்காக நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு நாலா கீரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நாலா நான் கீரி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பழுத்தது போடாம கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். அதனால பிஞ்சு கோவக்காவா இருந்தா நீங்க இந்த மாதிரி கோவக்காய் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பழுத்ததெல்லாம் இதுல ஆட் பண்ண போறது இல்ல. கொஞ்சம் பிஞ்சா இருக்கிற காய் மட்டும்தான் நான் சேர்த்துக்க போறேன். கோவக்காய் சாதம் இப்ப ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேங்க. பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னே 1 டேபிள் ஸ்பூன் போல கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே 3 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டி பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துறனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்குவோம். பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். காய் வேகறக்காக நம்ம தண்ணி எல்லாம் ஊத்தாம இந்த மாதிரி ஆயிலையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ காயை நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா மூடி வச்சிருந்தேன். காயெல்லாம் நல்லா சாஃப்டாவே வந்திருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். காயை நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். புளி வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தக்காளி 1 எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. புளி சேர்த்துருக்கிறனால ஒரு 2 நிமிஷம் அப்படியே காயை வேக வச்சுக்கலாம். நல்லா புளி தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா காயோட ஒன்னாயிடுச்சு. இப்ப நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட கோவக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலையை மட்டும் தூவி விட்டுக்கலாம். நம்ம கோவக்காயோட நம்ம வடிச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற கோவக்காவோடையே சாதத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், நல்ல சூப்பரான கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். சூப்பரான கோவக்காய் சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.